நீங்கள் இப்பொழுது ஒரு கற்பனையை செய்து பார்க்க வேண்டிய அவசியம் என்று நான் சொல்கிறேன். ஒரு பஸ்ஸில் நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள். தெரியாமல் உங்கள் மீது ஒரு வியாதியஸ்தர் தன்னுடைய கையை போட்டு விட்டார். திடீரென்ற அந்த வியாதியஸ்தருடைய சரீரத்திலிருந்து அந்த வியாதி நீங்குகிறது. பல வருடங்களாக பாடுபடுத்தி வந்த அந்த வியாதி நீங்குகிறது. அவருடைய இருதயம் மெய் சிலிர்க்கும் அல்லவா, திடீரென்று இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அப்போஸ்தலராகிய பவுல் வாழ்ந்த நாட்களிலே செய்த தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு முன்பதாக தீர்க்க தரிசனமானவர்களை கொண்டு ஒரு பெரிய அசைவை இந்த பூமியிலே உண்டாக்க இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 15:14 அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால்